Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala ashrafil mursalin sayyidina Muhammad wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Alhamdulillah sisters எல்லாரும் நல்லா இருக்கீங்களாமா? நம்ம ஹரக்கத்துகளை பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அல்ல ஃபத்ஹா கஸ்ரா தம்மா பார்த்தாச்சு, ஃபத்ஹத்தைன் கஸ்ரத்தைன் தம்மத்தைன் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அலிஃப் சகைரா, வாவ் சகைரா, யா சகைரா பார்த்துருக்கோம். அடுத்தது அல் ஹுரூஃபுல் மத்தில் 3 பார்த்துருக்குறோம். என்னது? அலிஃப் மத், வாவ் மத், யா மத் பார்த்துருக்குறோம். அடுத்தது அல் ஹுரூஃபுல் லீனில் 2 பார்த்துருக்கோம். அதாவது வாவுல் லீன், யாவுல் லீன். அல்ஹம்துலில்லாஹ் இதை வச்சு தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் லெசனை பார்க்க போகிறோம். அதாவது 8 லெசன்களையும் நம்ம என்ன பார்த்தோமோ அதை 9வது லெசனில் நம்ம அப்ளை பண்ணி ஓத போகிறோம் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? ஸோ பார்த்துடலாமா? லெசனுக்குள்ளார போகலாமா இன்ஷா அல்லாஹ். அத்தர்சு தாஸி, அதாவது 9வது பாடம். அத்தர்சு தாஸி. ஓகேவா? என்னது தலைப்பு? என்ன? தத்ரீபாத்துன் அலத் தன்வீன் வ அஹ்ருஃபுல் மத்தி ஸலாஸா வ ஹர்ஃபை அல்லீன். அப்படின்னா என்ன? ப்ராக்டிஸ் பண்ணணும். எதை ப்ராக்டிஸ் பண்ணணும்? தன்வீன் எழுத்துக்களை, அதுக்கப்புறம் மத்து எழுத்துக்கள் 3 மத்து எழுத்துக்களையும், அதுக்கப்புறம் 2 லீன் எழுத்துக்களையும் கொண்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ் லெசனுக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் லைனில் பாருங்க. ஹம்சா ஃபத்ஹா அலிஃப் சுகூன் ஆ, மீம் ஃபத்ஹா ம, ஆம, நூன் ஃபத்ஹான, ஆமன. இப்போ இந்த இதில் ஃபர்ஸ்ட் இதில் அலிஃப் சுக்கூன் வந்திருக்கு பார்த்தீங்களா? அப்போது அது என்னது? அலிஃப் மத். அப்போது நம்ம 2 கவுண்ட் அளவுக்கு நம்ம நீட்டணும். ஆ மன, மன, அவ்வளோதான். ஒன்று ஹரக்கத்தை தான் கொடுக்கணும். மீம் ஃபத்ஹாக்கு 1, நூன் ஃபத்ஹாக்கு 1. ஓகேவா? அப்போது ஆ மன. அதே மாதிரி அடுத்ததும் என்ன இருக்கு? ஹம்சா ஃபத்ஹா அலிஃப் சுக்கூன் ஆ, வாவ் ஃபத்ஹா அலிஃப் சகைரா வ, ஆ வ. ஓகேவா? அடுத்தது பாருங்க. ஹம்சா ஃபத்ஹா அலிஃப் சுக்கூன் ஆ, நூன் கஸ்ரானி ஆனி, யா ஃபத்ஹா யா ஆனியா, தா கஸ்ரத்தைன் தின் ஆனியத்தின். அடுத்தது பாருங்க. ஹம்சா கஸ்ரா யா சகைரா ஈ, லாம் ஃபத்ஹா அலிஃப் சகைரா லா, ஈலா, ஃபா கஸ்ரா ஃபி, ஈலாஃபி. அடுத்தது பாருங்க. ஹம்சா ஃபத்ஹா யா சுக்கூன் ஐ, நூன் ஃபத்ஹான ஐன. அடுத்தது ப கஸ்ரா பி, ஹ கஸ்ரா யா சகைரா ஹி, பிஹி. அடுத்த லைனில் பாருங்க. இப்போ இங்கே புதுசாக ஒன்று வந்திருக்கு பாருங்க. என்னது? ஜீம் ஃபத்ஹா அலிஃப் மத் ஜ, ஹம்சா ஃபத்ஹா அ, ஜ அ. இதில் ஒரு சட்டம் என்ன இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது ஜீம் ஃபத்ஹா அலிஃபுக்கு மேலே ஒரு வேவ் மாதிரி இருக்கிறது என்னது? மத்துன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதை என்ன சொல்லுவோம்? ஜீம் ஃபத்ஹா அலிஃப் மத் ஜ அப்படின்னு 2 கவுண்ட் அளவுக்கு தான் நம்ம நீட்டணும், தனியாக இருந்துச்சுன்னா. இப்போ அடுத்ததான் ஒரு லெட்டர் என்ன இருக்கு? ஹம்சா ஃபத்ஹா இருக்கு. அப்போ அதை சேர்க்கும் போது நம்ம எப்படி ஓதணும்னா, இந்த ஜாக்கு 4 கவுண்ட் அளவுக்கு நம்ம நீட்டி ஓதணும், முதூது செய்யணும், அதாவது நீட்டுதல் செய்யணும். ஓகேவா? அப்போ எப்படி ஓதணும்? ஜ. அடுத்தது பாருங்க. ஜீம் கெசரா ஜி, அடுத்ததுல பாருங்க யா மத் இருக்கு. ஓகேவா? அப்போ ஜீம் கெசரா யா மத் ஜி, ஹம்சா ஃபத்ஹா அ. இப்போ சேர்க்கும் போது ஜி அ. புரியுதாமா? இப்போ இதில் இன்னொன்று எழுத்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஜீமுக்கும் யாக்கும் நடுவில் அலிஃப் போட்டு அதில் ஒரு ரவுண்டு போட்டிருக்கு பாருங்க. அது என்னது? ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது அஸ்ஸெஃப்ருல் முஸ்ததீல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எழுத்து அப்பப்போ இடையில வரும். குரானில் நிறைய இடங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை உச்சரிக்கவே கூடாது. எந்த சுச்சுவேஷன்லையும் இதை உச்சரிக்கக்கூடாது. இது கண்டினியூ பண்ணாலும் சரி, ஸ்டாப் பண்ணாலும் சரி, இதை நம்ம உச்சரிக்கக்கூடாது. இதுக்கு பேர் என்ன? அஸ்ஸெஃப்ருல் முஸ்ததீல். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க. ஜீம் தொம்மா வாவ் சுகூன் ஜூ,
ஐன் கஸ்ரத்தேன் ஐன் ஜூஐன். ஓகேவா? அடுத்தது பாருங்க ஹவுஃபின் ஹைருன் தாவூது தால் ஃபத்ஹா அலிஃப் சுகூன் தா வாவ் தம்மா வாவ் சகைரா ஊ தாவூ தால் தம்மா து தாவூது. இந்த ரெண்டுத்துக்குமே தா ஊ இந்த ரெண்டுமே வந்து என்னது ஒரே அளவு தான் நம்ம நீட்டணும். 2 ஹரக்கத்து அளவுக்கு தான் நம்ம நீட்டணும். அப்போ தாவூது தாவூது. அடுத்தது ஜாலிக ரது. அடுத்தது பாருங்க அதுலேயும் அந்த அலிஃப் இருக்கு பாருங்க, அதை என்ன சொல்லுவோம் சிஃப்ருல் முஸ்ததீல். ஓகேவா? அதை உச்சரிக்க மாட்டோம். அடுத்தது பாருங்க ஷா. இங்கே 4 கவுண்ட் அளவுக்கு நம்ம ஷாவை நீட்டுறோம். ஏன்னா ஹம்சாவை சேர்க்கறதுனால. தனியாக உச்சரிச்சோன்னா 2 கவுண்ட் தான். ஓகேவா? ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஷா. அடுத்தது மாலிகி மா 2 கவுண்ட்டு, லிக்கி ஒரு ஹரக்கத்து தான். ஓகேவா? மாலிகி ஷைஇன் தகோ தோகோ தோகோ. அடுத்தது பாருங்க தோகௌ தோகௌ. அடுத்தது பாருங்க தைரன் தைரன் ஆதின் ஆதின் ஆக்கு 2 கவுண்ட் ஆதின் அலா ஐனுன் ஃபீஹி கால கவுலுன். இங்கே வந்து கவுன்னு நம்ம வந்து நீட்டக்கூடாது. கவுலுன் கேன கைதன் கைஃப லௌஹின் ஹி ஹி காத்து வரணும். ஓகேவா? லௌஹின் லைஸ மாலன் நாரன் மாஇன் வைலுன் யௌமின் யரஹூ 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 ஹாசிதின் 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 ஹாஃபிதுன் ஹாஃபிதுன் தாஃபிகின் தாஃபிகின் ஷாஹிதின் ஷாஹிதின் ஆபிதுன் ஆபிதுன். அடுத்தது பாருங்க ஆயிலன் ஆயிலன். அங்கே வந்து என்ன பண்ணணும் 4 கவுண்ட் அளவுக்கு நம்ம நீட்டணும். அடுத்தது கோசிகின் 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 நாசிரின் நாசி சி. இது என்னது ஹெவி லெட்டர் இல்லையா? அப்போது நல்லாவே நம்ம சி உச்சரிக்கணும். நாசிரின் வாலிதின் அஊது அகீது. அடுத்தது பாருங்க யஹாஃபு யஹாஃபு. ஓகேவா? யஹாஃபு யஹாஃபு ஹா 2 கவுண்ட் அளவுக்கு நம்ம நீட்டணும். அடுத்தது யதாஹு யுகாலு துராபன் ஹிசாபன் சுபாத்தன் சிராஜன் சலாமுன் ஷிதாதன் ஷராபன். இது வந்து ஸ்வா. ஓகேவா? ச கிடையாது ஸ்வா. அப்போ ஸ்வவாபன் தா. அடுத்தது தா. ஓகேவா? துஆமின் துஆமின் அஸாபுன் அதாஅன் குஸாஅன் கிதாபன் கிராமன் லிபாசன் லிசானன் மஆபன் மதாஅன் முதாஇன் மஆஷன் மஃபாசன் மிஹாதன் நபாத்தன் விஃபாகன்
வி ஃப ஃபா சொல்லக்கூடாது. விஃபாகன் சுபூரன் ரசூலின் ஷுஹூதுன் குஊதுன் வுஜூஹுன் அசீமின் அலீமின் பஸீரன் பஸீ ஓகேவா, சாது ஹெவி லெட்டர். பஸீரன் ஹபீரன் ரஹீகின் ஷஹீதுன் அஸீமின் வி ஹெவி லெட்டர் அஸீமின் கரீபன் கரீமின் மஜீதுன் முஹீத்துன் நஈமின் யதீமன் யசீரன் ருவைதன் குரைஷின். அடுத்தது பாருங்க, ஐஷத்தின் ஓகேவா, ஐன்னு சவுண்டை நல்லாவே தெளிவாக சொல்லணும். ஐஷத்தின் ஐஷத்தின். அடுத்ததில் பாருங்களேன், அலிஃபுக்கு மேலே ஒரு நாட்டு மாதிரி ஒன்று போட்டிருக்கு. அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஹம்சத்துல் வசல். ஓகேவா, ஹம்சத்துல் வசல். இதில் வந்து நம்ம ஆரம்பத்தில் வந்திருக்கிறதுனால இந்த ஹம்சாக்கு மேலே ஃபத்ஹாவை போட்டு நம்ம உச்சரிக்க போகிறோம். இதுவே வந்து நடுவில் வந்திருந்துச்சு, அதாவது சென்டென்ஸோட வாக்கியத்தோட இல்லை வேர்டோட ஆரம்பத்தில் வந்துருந்துச்சுன்னா அந்த அலிஃபை உச்சரிப்போம், அந்த ஹம்சாவை உச்சரிப்போம், ஹம்சத்துல் வசலை உச்சரிப்போம். இதுவே இடையில நடுவில் வந்துருந்துச்சுன்னா அதை ட்ராப் பண்ணிடுவோம், இக்னோர் பண்ணிடுவோம், உச்சரிக்க மாட்டோம். ஓகேவா. ஸோ இப்போ இங்கே வந்து இதுக்கு எப்படி சொல்லணும், அல் மௌ ஊ த து. ஓகேவா, அல் மௌ ஊ த து, அல் மௌ ஊ த து. அடுத்தது பாருங்க, மௌதுஅத்துன் மௌது, அந்த தாத் வந்து ஹெவியா இருக்கு, அப்போ மௌது ஐன் ஹெவியா சொல்லணும், அதாவது நல்லாவே தொண்டை எழுத்து இல்லையா, அதனால த்ரோட் லெட்டர், அப்போ நான் கரெக்டா சொல்லணும். மௌதுஅத்துன். அடுத்தது பாருங்க, மவாஸீனுஹு மவாஸீனுஹு. ஓகேவா, எந்த இடத்துல நீட்டணும் எந்த இடத்துல ஷார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். மவாஸீனுஹு. அடுத்தது பாருங்க, யௌமஇதின். இந்த நிறைய பேர் வந்து யௌமைதின் சொல்லிட்டு அந்த ஹம்சாக்கு வந்து சுக்குன் வச்சிருவாங்க, ரொம்ப கவனமா ஓதணும். யௌமஇதின் யௌமஇதின். ஓகேவா, நிறைய பேர் இப்படியும் சொல்லுவாங்க, யௌமஇதின் யௌமஇதின் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி சொல்லக்கூடாது. யௌமஇதின். ஓகேவா, யௌமஇதின் மஇதின் மஇதின் யௌமஇதின். அல்ஹம்துலில்லாஹ்.